குளிர்காலம் என்பது கொண்டாட்டம் என்றாலும் பலருக்கு ஒருவித மனச்சோர்வை ஏற்படுத்துகிறது. இதனை எதிர்கொள்வது எப்படி என இந்த தொகுப்பில் பார்க்கலாம். வருடத்தின் பெரும்பகுதி சூரிய ஒளியுடன் காணப்படும் வெப்பமண்டல பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு இது ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் உலகில் பல நாடுகளில் குளிர்காலம் என்பது வெறும் பனி கொண்டாட்டங்கள் மட்டுமல்ல, பலரை செயலின்மைக்குள் தள்ளும் மனச்சோர்வு காலகட்டம். இது பருவகால மனச்சோர்வு என்று அழைக்கப்படுகிறது. இந்த பருவகால மனச்சோர்வு ஏற்படும் போது முன்பு பிடித்தமான செயலில் கூட ஆர்வமில்லாமல் போய்விடும். இனம் புரியாத சோகம் ஏற்படும். எதிர்காலம் குறித்த நம்பிக்கையின்மை ஏற்படும். எந்த வேலையும் செய்வதற்கும் ஊக்கம் இருக்காது. இனிப்பு, மாவுச்சத்து உணவுகளில் அதிக நாட்டம் ஏற்படும். டென்மார்க், நார்வே, ஸ்வீடன் உள்ளிட்ட ஸ்கேண்டினேவியன் நாடுகள், கனடா, அமெரிக்கா என அதிக குளிர் காணப்படும் நாடுகளில் நவம்பர் முதல் மார்ச் வரையிலான பனிகாலத்தில் இந்த பாதிப்பு ஏற்படுவது வழக்கம். இந்த சீசனல் டிப்ரெஷனுக்கு மிக முக்கிய காரணம் சூரிய ஒளியின்மை. இப்பகுதிகளில் குளிர்காலங்களில் பகல் பொழுது குறைவாகவும் இரவு நீண்டதாகவும் இருக்கும். இதனால் அங்குள்ள மக்களுக்கு போதிய சூரிய ஒளி கிடைப்பதில்லை. சூரிய ஒளி குறைவதால் நமது உடலில் ரசாயன சமநிலை பாதிக்கப்படுகிறது. செரட்டோனின் என்பது மகிழ்ச்சியான மனநிலைக்கு காரணமான மூளை ரசாயனமாகும். சூரிய ஒளி குறையும் போது செரட்டோனின் அளவும் குறைகிறது. இதுவே மனச்சோர்வுக்கு அடிப்படை காரணமாகிறது. இருள் அதிகமாகும் போது தூக்கத்தை தூண்டும் மெலட்டோனின் ஹார்மோன் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதனால் அதிகப்படியான தூக்கம், மந்தநிலை மற்றும் சோர்வு ஆகியவை ஏற்படுகின்றன. சூரிய ஒளியின் மூலம் கிடைக்கும் மிக முக்கிய வைட்டமின் டி குறைவதும் மனநிலையை பாதிக்க ஒரு காரணமாகிறது என்கின்றனர் மருத்துவர்கள். இந்த பருவகால மனச்சோர்வை சமாளிக்க சில வழிமுறைகள் உள்ளன. பகல் நேரத்தில் வீட்டுக்குள் முடங்கி இருக்க கூடாது. சிறிது நேரமாவது மக்கள் புழங்கும் இடத்தில் உலாவ வேண்டும். நண்பர்கள், உறவினர்களை சந்தித்து மகிழ்ச்சியாக பொழுதுபோக்குவதை வழக்கமாக்க வேண்டும். ஆரோக்கியமான உணவு முறையும் உடற்பயிற்சியும் பருவகால மனச்சோர்வை எதிர்கொள்வதற்கான முக்கிய கருவி என்கின்றனர் மருத்துவர்கள்.